கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளையும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவனாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலேயும் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். சோர்ந்து போகிற யாராக இருந்தாலும் அவருக்கு அவங்களுக்கு பலன் கொடுக்குற கர்த்தர் நம்ம ஆண்டவர். ஐயோ, நான் சோர்ந்து போயிட்டேன், நான் பின்மாற்றத்துக்கு போயிட்டேன், என்னால் ஜெபிக்கவே முடியல, என்னால் ஆண்டவருக்காக எழும்ப முடியலை, இது சோர்ந்து கிடக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவங்க சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர். அப்போ எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களை பார்க்குறாரு. நீங்கள் நினைக்கலாம், என்னை பார்க்குறக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகிற உங்களுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா, பலன் தருகிறார், பலன் கொடுக்குறார். பலன் மாத்திரம் இல்லை, சத்துவம் இல்லாதவங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். எந்த ஒரு உற்சாகமே இல்லை, எனக்கு நான் ஆவியில் அனலாகவே இல்லை, என்னால் முடியலை, ஒன்றும் முடியல, கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னால் முன்னேறி போக முடியல, குடும்ப வாழ்க்கையில் என்னால் முன்னேறி போக முடியல, வேலையில் என்னால் முன்னேறி போக முடியல அப்படின்னு பல கொஸ்டினில் நீங்கள் நின்னீங்கன்னா, எல்லாத்துக்கும் முன்னேறி போகிறதுக்கு ஆண்டவரத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ்ஸப்பா எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, இதை தாண்டி போகிற சத்துவம் இல்லை ஆண்டவரே, எனக்கு சத்துவத்தை பெருக பண்ணும் ஆண்டவரே, ஆண்டவரே நீ இதை தாரும் ஆண்டவரே கேட்கும்போது ஒரு பலன் கொடுக்குற தேவன் தான். சத்துவம் இல்லாதவங்க சத்துவத்தை கொடுக்குற தேவன் தான். அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் நினச்சிடணும், பெற்றுக்கொள்ளுங்க. அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். என்ன கேட்டிங்கன்னா, என் 30ஆம் வசனம் போட்டிருக்கு, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், ஆனாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைவார்கள் தான் போட்டிருக்கு. அதனால் நீ கர்த்தருடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரிடா, கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு அவர் நினைச்சிறாருன்னா புது பலன் அடைந்து கழுகுலை போல செட்டைகளை அடித்து நீங்கள் எழும்புவீங்க, செட்டைகளை அடித்து எழும்புவீங்க. உங்களுக்கு ஆண்டவர் நம்ம ஒரு பக்கம் பார்த்து போனீங்கன்னா, எலியாவை நம்ம பார்த்தோம்னா அந்த ராஜாக்கள் 1 ராஜாக்களில் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன செய்வார் கேட்டால், எலியா என்ன செய்வார்னா சூரச்செடிக்கு கீழே போய் படுத்துக்கிடுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, போதும் கர்த்தாவே, நீர் என் ஆத்மாவே எடுத்துக்கொள்ள ஆண்டவரே சொல்லி 2 ராஜாக்களில் 1 ராஜாக்களில் 19ஆம் அதிகாரத்தில் இருக்குது வசனம். அதில் என்ன போட்டுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூரச்செடி கீழே போய் என்ன செஞ்சுக்கிடுவாராம், படுத்துக்கிடுவார். எலியா ஒரு சூரச்செடிக்கு கீழே போய் நினச்சிவார், படுத்துக்கிடுவார். என்ன சொல்வார்னா, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று என்ன சொல்கிறார். சோர்ந்து போயிட்டார். அவர் சோர்ந்து போய் சூரச்செடி கீழே போய் என்ன செஞ்சுட்டார். அதே மாதிரி இன்றைக்கி சோர்ந்து போய் இன்றைக்கி என்ன செஞ்சுட்டாங்க, போகாதபடி கர்த்தருடைய காரியத்தை செய்ய விடாதபடி, குடும்ப வேலையை செய்ய விடாதபடி, இன்றைக்கி அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாதபடி நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? சத்துவம் இல்லையா, பலன் இல்லையா, என்னால் முடியலை, எனக்கு வயது தாண்டி போயிட்டு என்னையால் முடியலைன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சோர்ந்து போகிறவங்க பலன் கொடுக்குற தேவன் தான். பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவங்க சத்துவத்தை பெருக செய்கிற தேவன் தான். அன்றைக்கி நான் இப்படி இருக்கிற மாதிரி அன்றைக்கி எலியா என்ன செஞ்சார், ஒரு செடிக்கு கீழே போய் என்ன செஞ்சுட்டார், படுத்து தூங்குறாரு. அவர் பாட்டு அசந்து தூங்குறாரு. போதும்ண்ணா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் இதோட முடிச்சுக்கிட வேண்டியதான், இதுக்கு மேலே நம்மளால் எழும்ப முடியாது, போராட முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுவார், இல்லை இது என்னையால் முடியும், நீ எலும்புன்னு தான் சொல்லுவார். அந்த வேதம் பார்க்குறோம், எலும்பு எலும்பு சீயோனே வல்லமையே தரித்துக்கொள், பரிசுத்த அலங்காரமான எருசலேமே கர்த்தருடைய வல்லமே நினச்சி தரித்துக்கொள் அப்படின்னு நட சொல்லியிருப்பார். அதனால் எலும்பி இப்போ நினச்சிடும், நம்ம தேவனுடைய வேலையை பார்க்கணும், எலும்பி காரியத்தை நடப்பிக்கணும். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதத்தில் பார்க்குறோம். அதனால் நமக்கு கர்த்தர் நமக்கு துணை. அதனால் யாராக இருந்தாலும் சரி தான், என் ஆண்டவரே எனக்கு பலன் இல்லையப்பா, எனக்கு ஒன்றும் முடியலப்பா அப்படின்னா, ஆண்டவர் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பலன் கண்டிப்பாக ஆண்டவர் பரத்திலிருந்து உங்களுக்கு பலன் தருகிற தேவன் தான். அந்த சூரச்செடிக்கு கீழே படுத்துறதுனால 5ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூரச்செடி கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ணுங்கிறாரு. அப்போ போஜனம் பண்ணி அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து திருப்பி இணைச்சிடாரு. எலியாவை நான் அனுப்புகிறார், நான் நீ போக வேண்டிய தூரம் நிறைய தூரம் இருக்குது, அதனால் நீ கிளம்புன்னு சொல்கிறாரு. அவர் சாப்பிட்டுட்டு அந்த தூதன் கொடுத்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு 40 நாள் பிரயாணம் பண்ணி ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகத்தால் நினச்சினாங்க ஒருத்தரையும் அபிஷேகம் பண்ணாருன்னு
வேதத்தில் பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து பெரிய பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு நம்மளை கொண்டு ஆண்டவர் திட்டம் வச்சுருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்யல, இந்த நாளையில் காணப்படுற பிரச்சனைகளை பார்க்குறோம், போராட்டங்களை பார்க்குறோம், சோர்ந்து போகிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்ய, சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் எல்லாவற்றையும் அவர் தந்து அவரே நம்மளை நடத்தி கூட்டிகிட்டு போகிற தேவன் நம்ம ஆண்டவர். நம்மளை இடையில விட்டுட்டு போகிற தேவனே அல்ல. முடிவு பறிந்து நம்மளை நடத்துவார், மரணம் பறிந்து நம்மளை நடத்துவார். இந்த உலகத்தின் முடிவு பறிந்து சகல நாட்கள் நான் உங்களோட கூட இருப்பேன்னு சொன்னவர் நம்மளோட கூட இருப்பார். அதில் நீங்கள் எதையும் குறித்து என்ன செய்யுங்க, கலங்காதீங்க. கலங்காதபடி என்ன செய்யுங்க, சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து நீங்கள் களி கூறுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் காத்திருக்கிறது புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டையில் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு பெரிய பலனை தரார். ஓடினாலும் இறைச்சி இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்குறாரு ஆண்டவர் காத்திருக்கிற பிள்ளைகள். அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரிதான், நமக்கு வந்து அந்த காரியம் நம்ம நினச்ச காரியங்கள் உடனே நடக்கலை அப்படிங்கிறதுனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் அந்த எந்த காரியம் இருந்தாலும் எல்லாத்தையும் நேர்த்தியை செய்து முடிக்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். அதனால் ஆண்டவருடைய வேலைக்காக நம்ம காத்திருக்கணும். அவர் கல்யாண வீட்டில் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக என்ன செஞ்சாங்க, காத்திருந்தாங்க. திராட்சை ரசம் குறைஞ்சி போயிருக்கும்போதும் அங்கே என்ன செஞ்சுருந்தாங்க, வந்து சொன்ன உடனே என் பிதாவின் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி ஆண்டவர் ஜெபிக்கிறாரு. தேவை வேலை வந்தோடனே தண்ணீரை ரசமாய் கத்தர் மாற்றி பந்தி பருமர சொல்கிறாரு. அது ருசியுள்ள ரசம் திராட்சை ரசமாய் மாறினது. அப்போ தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். எல்லா மக்களும் ஆச்சரியப்படும்படியாக ஆண்டவர் நினைச்சாரு, ஆசீர்வாதத்தை தாராரு. அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் சொல்கிறாங்க, முந்தின ரசம் தான் ருசியுள்ளதாக இருக்கும், பிந்தின டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் இங்கே முதல்ல ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் ரொம்ப ருசியுள்ளதாக இருக்குன்ட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பேசுகிற அளவில் நமக்கு அந்த கல்யாண வீட்டில் என்னச்சு நடந்தது. அப்படி ஆச்சரியமான காரியங்கள் நடத்தினார் ஆண்டவர். ஆனால் அன்பு தெய்வ பிள்ளைகளாகி யாராக இருந்தாலும் சரி தான், தேவனாய் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். காத்திருந்து தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர, காத்திருக்காமல் நம்ம அவசரப்பட்டோம்னா நம்ம நினச்ச முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால் தேவ பிள்ளைகளாகி யாராக இருந்தாலும் தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அவங்களுக்கு ஓடினாலும் இளைப்படைவார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் யாராக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்க. காத்திருக்கும் போது தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒரு இடத்துல பேதுருவை கூட நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏசப்பா சிலுவைக்கு போன பிறகு அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் சமூகத்தில் நினச்சிறாங்க, காத்திருக்கிறாங்க. பரிசுத்தாவியினர் பெற்றுக்கொள்ள காத்திருக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ரொம்ப இடறி இருப்பாங்க. பேதுருலாம் பார்த்தா யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பின்மாற்றத்தில் போய் மீன் பிடிக்க போயிடுவார். நான் மீன் பிடிக்க போகிறேன், ஆண்டவர் நீ மீன் பிடிக்கிறவன் இல்லை, இந்த மனுஷனை பிடிக்கிறான்னு சொல்லி தான் ஆண்டவர் வச்சுருந்தார். ஆனால் அந்த இடத்துல வந்து 21ஆம் அதிகாரத்தில் கூட இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவார், மீன் பிடிக்க போயிடுவார். அங்கே ஆண்டவர் வந்து நினைச்சிறாரு, அவர் சந்திக்கிறார், கூப்பிட்றாரு. என் பிள்ளைங்களே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. அவன் கூப்பிட்டு அவங்கள நினைச்சிறாரு. ஆகாரத்தை கொடுத்து மீனை சுட்டு 153 பெரிய மீன்களை சுட்டு அவருக்கு ஆகாரம் கொடுத்து எல்லாத்தையும் கர்த்தர் நினச்சிறாரு, ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா தேவ பிள்ளைகளாக நம்ம ஆண்டவர் தேடி வரும்போது, ஆண்டவரை நம்ம தேடும்போது ஒரு குறையும் ஆண்டவர் வைக்க மாட்டார். நிறைவான ஆசீர்வாதத்தில் தான் நடத்துவார். அவரை உண்மையாக தேடுற பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். நீங்கள் எந்த காரிய சூழ்நிலையாக இருந்தாலும் தான் ஆண்டவரை நீங்கள் உண்மையாக தேடுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு கூட கரங்களை பிடிச்சி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் நினச்சி அவர் ஆசீர்வதிப்பார். அன்றைக்கி பேதுரு வந்து முதல்ல இருக்கும்போது பார்க்குறோம், பின்னால் அப்போ தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்தாவியினர் பெற்றுக்கொள்கிறாங்க. பரிசுத்தாவி இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் காத்திருக்கிறாங்க, 8ஆம் வசனத்தில் பரிசுத்தாவியினர் பெற்றுக்கொள்கிறாங்க. அப்புறம் எல்லா பிள்ளைகளும் கூடி நினைக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது எல்லார் மேலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுகிறார். அப்புறம் ஊழியத்தை செய்ய புறப்பட்டாங்க. அப்படி தான் தேவ சமூகத்தில் காத்திருந்து தான் பெரிய பெரிய உன்னதமான ஆசீர்வாதத்தெலாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான் காத்திருந்து நீ தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது அது நம்மளுக்கு என்ன செய்யும், அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு ஆண்டவர் தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான் எந்த ஒரு காரியத்திலையும் ஆண்டவருடைய காரியத்தில்
அவசரப்படவே செய்யாதீங்க, பொறுமையோடு காத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் கிருபையும் கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.